முதல்ல ரிலீஸ் பண்ண இந்த நத்திங் ஃபோன்லேயே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே மேலே பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நம்முடைய சேனலை காட்டிடும். அந்த சேனலில் நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே நீங்கள் சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் பிராண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க ஆன்லைனில். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையாவே சேல் ஆச்சு. பட் இருந்தாலுமே வாங்கின யூசர்ஸ் நிறையா ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் நத்திங் ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூசர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 2 கலர் வேரியண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ப்ளஸ் எல்இடி லைட்ஸோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன் எது வந்ததுனாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிளிங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 6.55 இன்ச் உண்டான ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G+ ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. தென் இதில் பேக்கில் பார்த்திங்கன்னா 2 கேமராவுமே பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு உண்டான கேமராஸ் கொடுத்துருந்தாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான். தென் இதில் பார்த்திங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 4500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5G அண்ட் 4G ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூசர் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுக்கு பதிலாக க்ரீன் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் மொபைலை ரிட்டர்னும் பண்ணியிருந்தாங்க. ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஃபோன்லேயே அதே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேமராவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் ஒரு சில பக்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நத்திங் நிறுவனம் அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பக்கை கிளியர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கு தான் வெளியில் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யூசர் தரப்புலேருந்து. மேபி இன்னும் ஃபர்தராக வேறு பக் இருக்கலாம். அந்த பக்கு எல்லாமே நத்திங் பிராண்ட் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆனது தான் இந்த நத்திங் ஃபோனு. ஏன்னா நத்திங் ஃபோன் பார்த்திங்கன்னா பேக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. OnePlusக்கு நாங்கள் ஆப்போசிட்டாக ரிலீஸ் பண்ணுறோம், ஐஃபோனுக்கு ஆப்போசிட்டாக அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸு கிளம்பிக்கிட்டு இருந்தது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்க விடுற ஃபோனில் எந்த பக்குமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ நம்முடைய வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் நிறுவனம் இந்த யூசர்ஸ்கிட்டேருந்து ஃபீட்பேக் எடுத்து ஒரு சில பக்ஸ் எல்லாமே அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக நத்திங் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.